நண்பர்களே, ராயகிரி சங்கரின் ஊரை சேர்ந்த இன்னொரு இளம் படைப்பாளியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் பெயர் நரன். சரீரம் என்று அவருடைய ஒரு மிகச்சிறந்த தொகுப்பு இருக்கிறது. நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு பிறகு நான் படித்த அந்த கதை, நான் சொன்னது மாதிரி இலக்கியம் என்பது எதெல்லாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப நினைவில் வருகிறதோ அதுதான் தி பெஸ்ட் லிட்ரேச்சர். எதெல்லாம் நீங்கள் நினைக்கிற போதெல்லாம் உங்களால் நினைவுபடுத்தி கொள்ள முடிகிறதோ அதுதான் ஒரு பெஸ்ட் லிட்ரேச்சர். நரன் வாரணாசி என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையை நரன் ஆரம்பிக்கிற போதே இப்படி ஆரம்பிக்கிறார். ஒரு வீட்டில் ஒரு அரசாங்கத்தின் சீலிடப்பட்ட காக்கி கலர் கவரும் ஒரு 10,000-15,000 ரூபாய் பணமும் கையிலேயே வைத்துக்கொண்டு ஒரு வீட்டுக்குள்ளாக நுழைகிறார். அப்படித்தான் அந்த கதையை நரன் ஆரம்பிக்கிறார். அந்த வீட்டில் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பிணம் இருக்கிறது. நம்மால் அந்த முதல் வரியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவர் உள்ளே போகிறார். அந்த இறந்து போனவனுடைய பெயர் மாதவன். 7 வருடங்களாக அவன் ஸ்பைனல் கார்டு உடைந்து படுத்த படுக்கையாக கிடக்கிறான். உள்ளே போன உடனே அவனுடைய மனைவி பூரணியிடம் அந்த கவரையும் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற அந்த பணக்கட்டையும் கொடுக்குறார். நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், நீங்கள் யாருமே கேட்கல. ஆனால் அவருடைய விருப்பத்தையும் உன்னுடைய விருப்பத்தையும் மீறக்கூடாது அப்படின்னு தான் நான் இந்த ரூபாயை கடை வாங்கின்னு வந்திருக்கேன். இதில் அவருடைய டெத் சர்டிஃபிகேட் இருக்குது, நீங்கள் புறப்படலாம், காலையில் 4 மணிக்கு ஆம்புலன்ஸ் வந்துவிடும் என்று அவர் சொல்லி முடிப்பார். நண்பர்களே, கதை என்னவென்றால், கும்பகோணம் பரஸ்பர கைலாய நிதியில் மேலாளராக வேலை பார்த்த இந்த மாதவன் பணமும் அதிகாரமும் கையில் வருகிற போது மனிதர்களுக்கு கிடைக்கிற எல்லா அட்டூழியங்களும் அகம்பாவங்களும் குடியும் லாட்ஜ் போட்டு சீட்டு விளையாடுறது, எப்பொழுதும் பெண்கள் தொடர்பு, இப்படி இருந்து எல்லாவற்றையும் அழித்து இந்த பூரணியை சித்திரவதை பண்ணி கொண்டிருந்த அவனுக்கு ஒரு நாள் ஒரு விபத்தில் ஸ்பைனல் கார்டு உடைந்து 7 வருடமாக படுத்த படுக்கையாக கிடக்கிறான். அவனுடைய மனைவி பூரணி இதையெல்லாம் ஒரு நாளும் ஞாபகப்படுத்தாமல் அவனுக்கு ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து கொண்டே இருக்கலாம். ஒரு நோயாளிக்கு செய்ய வேண்டிய உதவியாக இல்லை, அதை தாண்டி ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய காதல் ததும்ப அந்த உதவி இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட எல்லாவித இயலாமலையும் படுத்துவிட்ட பிறகு கூட ஒரு நாள் கூட இந்த 7 வருடத்தில் அவள் அந்த முக்கில் இருக்கிற கடை வரையிலும் கூட போய் வந்தது கிடையாது. அப்படி கடைக்கு போனால் உடனே அவன் சொல்லுவான், அங்கே போய் அவங்க கூட பேசிட்டு வந்தேன் என்று கேட்பான். இந்த 10,000 ரூபாயும் கையில் டெத் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு வந்தான்ல, அவன் பூரணியினுடைய ஒன்று விட்ட அண்ணன். அவன் கூட பேசினாவே நீ அவனை வச்சுனுக்கிறியா அப்படின்னு கேட்பான். அவ்வளவு துயரம் மிக்க வாழ்க்கையை இந்த பூரணி அனுபவிக்கிறாள். கடைசியாக இன்றைக்கு நாம் செத்து விடுவோம் என்று அவனுக்கு பரிபூர்ணமாக தெரிகிறது. அப்பொழுது பூரணியை கூப்பிட்டு அவன் சொல்கிறான், நீ என்னை ஒரு தாய் மாதிரி பார்த்துக்கினேன், நான் கடைசி வரலும் உனக்கு எதுவுமே நன்மைகள் செய்யலை, கடைசியாக ஒரே ஒரு உதவி பண்ணிடு, என்னை எப்படியாவது வாரணாசிக்கு கொண்டு போய் அங்கே போய் கொளுத்திரு என்று சொல்கிறார். இது அவள் வாழ்க்கையில் கிடைக்கிற இன்னும் மிகப்பெரிய துயரம். ஏன்னா வீட்டில் ஒன்றுமே இல்லை. நரன் எழுதுகிறார், அவன் சாவுக்கு யாருமே வரமாட்டாங்க, சாவுக்கு எல்லாரும் வருவாங்களே. ஏன்னா கிட்டத்தட்ட அவருடைய தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லார்கிட்டையும் இந்த 7 வருடத்தில் அவள் கடன் வாங்கி விட்டு இருப்பாள் இவனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக. சாவுக்கு போனால் மறுபடியும் அவள் காசு தான் கேட்பா, போகாமல் விட்டலாம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம் என்று யாருமே சாவுக்கு போக மாட்டார். இப்போது ஒரு 3-4 பேர் மட்டும்தான் அந்த டெட் பாடியோடு இருப்பார்கள். அவள் எல்லாத்தையும் வாங்கி வச்சு அவன் செத்துட்ட பிறகு இந்த கோரிக்கையை அவள் நிறைவேற்றாமல் இருக்கலாம். அதற்கான எல்லா சுதந்திரமும் அவளுக்கு இருக்குது, ஏன்னா அவன் இனிமேல் வரப்போவதில்லை. ஆனால் தன்னுடைய கணவனுடைய வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவள் ஆசைப்படுவாள். இப்போ அதிகாலை 4 மணிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வரும். கதையை இவ்வளவு நுட்பமாய் நரன் எழுதுகிறார். அந்த டெட் பாடியை எடுத்துன்னு ஆம்புலன்ஸில் ஏற்ற வேண்டும். அண்ணா இல்லை, ஒரு கை பிடிங்க என்று டிரைவர்கிட்ட அவள் கேட்குறா. அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு அந்த டிரைவர் சொல்லிக்கொண்டே அவனுடைய தலையை பிடிக்கிறான். மனிதன் மகத்தான சல்லிப்பயல் என்று ஜி நாகராஜன் சொல்கிறான். அதெல்லாம் என்னால் முடியாது,
நான் டிரைவரு, உங்கள் வீட்டு பணத்தை தூக்க வரல என்று ஒரு வார்த்தை அவன் மனதில் நினைத்து கொண்டாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய கை ஒரு சக மனிதனின் பாடியை தொட்டு தூக்க வேண்டும் என்று விரும்புகிறது. இப்பொழுது ஆம்புலன்ஸில் அவனை படுக்க வைத்து விட்டார்கள். இன்றைக்கி சனிக்கிழமை, சனிப்பணம் தனியாக போகாது, ஒரு கருப்பு கோழியை கொண்டு வா என்று ஆம்புலன்ஸுக்கு மேலேயே ஒரு உயிரோடு ஒரு கோழியை கட்டி விடுகிறார்கள். அதற்கு எதிரிலேயே இவர் உட்கார்ந்து கொள்கிறார். கிட்டத்தட்ட 2 இரவுகள் 2 பகல்கள் வாரணாசி வரை ஆம்புலன்ஸ் போயாக வேண்டும். நீங்கள் கற்பனை பண்ணி கொள்ள வேண்டும். 7 வருஷமாக இவன் அவன் கூடயே தான் இருந்திருக்கார். 7 வருஷமாக அவனுடைய அவஸ்தையை தாங்க முடியாமல் இருந்திருக்கார். செத்த பிறகு அவன் நிம்மதியாக போகவில்ல. வாரணாசியில் போய் என்னை கொளுத்து, இங்கே கொளுத்துனா நான் மோட்சத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அவள் அதை அப்படியே கேட்கிறாள். இப்போது கொஞ்சம் வேன் போக ஆரம்பிக்கிறது, ஆம்புலன்ஸ் போக ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த கோழி திடுக்குன்னு இவளை பார்க்குது. அதுவே அவளுக்கு பயமாக இருக்குது. இந்த பக்கம் தன்னுடைய கணவன் மாதவனை பார்க்குறா. அவன் கண்ணை மூடி படுத்திருக்கிறான். கண்ணை மூடி படுத்திருந்தாலும் கூட ஒரு வேளை திறந்து கண்ணு நம்மளையே பார்க்குதோ என்று இவளுக்கு தோன்றுகிறது. ஒரு மாதிரியான பதட்டமான சூழல் அவளுக்கு ஏற்படுகிறது. கொஞ்சம் தூரம் கும்பகோணத்தை தாண்டி ஆம்புலன்ஸ் போன உடனே ஆம்புலன்ஸில் உள்ளே இருந்து கதவை தட்டுகிறாள். முன்னாடி டிரைவர் மட்டும்தான் இருப்பார். டிரைவர் வந்து அந்த சின்ன டோரை திறந்து என்னன்னு கேட்குறாரு. கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க என்று சொல்கிறார். ரொம்ப உலகத்தில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த கதைகளில் இது ஒன்று என்று நான் கருதுகிறேன், என்னுடைய வாசிப்பு அனுபவத்தில். அவன் நிறுத்திட்டு என்னன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. ஒரு கணவனே ஆனாலும் ஒரு பிணம். அவன் ஒரு பணத்தோடு நான் எப்படி 4 நாள் ட்ராவல் பண்ணி வர முடியும்? பயமாக இருக்குது. முதல்ல இந்த கோழியை அவுத்து விட்டுருங்க என்று சொல்லுகிறார். அவர் கோழியை அவுத்து விட்டுறார். அது ஒரு புளிய மரத்துக்கு அடியில் போய் நின்று இவங்க 2 பேரையும் நன்றி பெருக்கோடு ஏறெடுத்து பார்க்கிறார். அப்பா நான் தப்பிச்சண்டா சாமி என்று அது கும்பகோணத்தை தாண்டி போய் எங்கேயோ பொழைத்து கொள்ளுகிறது. இப்போ அவன் சொல்கிறா, நான் உங்கள் கூடயே உட்காந்துக்கிறேன் என்று ஆம்புலன்ஸில் முன்னாடி டிரைவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொள்கிறார். அவ்வளோதான், கதை தொடங்குகிறது. இப்பொழுது முழுக்க பயணம். 7 வருடமாக ஒரு கூரையில், ஒரு அறையில், ஒரு வீட்டில் புழுங்கி கிடந்த ஒரு பூரணி என்கிற அந்த மத்திய தர வயதுடைய அந்த பெண் ஒரு பெரிய உலகம் அவள் முன்னால் திறக்கிறது. ஒரு பெரிய பயணம் ஆரம்பிக்கிறது. திடீர்னு பார்த்தா எல்லாமே தெலுங்கில் எழுதிக்குது. அவர்கிட்ட கேட்குறாரு, நம்ம ஆந்திராவுக்கு வந்துட்டோமா என்று கேட்குறாரு. ஆமாம், நம்ம ஆந்திராவுக்கு என்ட்ரு ஆகிட்டோம் என்று அவர் சொல்கிறார். ஒரு அதிகாலை பணியில் ஒரு இடத்துல போய் அவர் ஆட்டோமேட்டிக்காக ஆம்புலன்ஸை நிறுத்துகிறார். நிறுத்தின உடனே அவளுக்கு இந்த உலகத்தில் சின்ன வயதிலிருந்து ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆசை இருக்கும். பல பெண்கள் அந்த ஆசையை வெளியே சொல்லவே மாட்டார்கள். நம்முடைய கணவன் வந்து இந்த கருப்பாக இல்லாத ஒரு மாஞ்சோலாக இருந்தால் போதும் என்று பல பெண்களுக்கு ஆசை இருந்திருக்கும். கடைசி வரையில் அது நிறைவேறிருக்காது. ஏன்னா அவங்க அதை எங்கேயுமே சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. எவ்வளோ கைத்தட்டல் பாருங்கள். ஆமாம், இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி என்ன தெரியுமா ஆசை? ஆண்கள் மாதிரி ஒரு அதிகாலை டீக்கடை விடியலில் போய் நின்று, ஒரு டீ கடையில் போய் நின்று, அண்ணா ஒரு டீ என்று அந்த மாஸ்டர்கிட்ட சொல்லணும். அதான் அவருடைய பெரிய ஆசை. இதுவரையிலும் நடந்ததே இல்லை. இன்றைக்கு தாராளமாக அவள் அதை நிறைவேற்றி கொள்ளலாம். இப்போ இந்த டிரைவர் போய் ஒரு டீ வாங்கி குடிக்கிறான். இவ ஆம்புலன்ஸ்லேருந்து கீழே இறங்கி எனக்கு ஒரு டீ என்று சொல்கிறாள். அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு டீ வாங்கிட்டு வந்து அவன் தரான். அவள் மறுபடியும் சொல்கிறாள் இன்னொரு டீ, 2 டீ என்று சொல்கிறாள். நண்பர்களே, நரன் எழுதுகிறார், அந்த பைலரும் அந்த பாலும் தீருகிற வரையில் அவள் டீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். ஏனென்றால் கிட்டத்தட்ட அவளுடைய 37 வருட டீயை இந்த ஒரு காலையில் அவள் குடித்து தீர்க்கப் போகிறாள். எனக்கு ஒரு டீ அண்ணா, 2 டீ, இன்னும் என்று டீயாக வாங்கி குடித்து கொண்டே இருக்கிறாள். இப்போது அவளுக்கு திடீர் என்று உள் மனதில் ஒரு நடுக்கம் ஓடுகிறது. டீ கிளாஸோடு ஓடி வந்து ஆம்புலன்ஸை திறந்து மாதவனுடைய கண்களை பார்க்கிறாள்.
ஒருவேளை இந்த நாய் வந்து கண்ணை திறந்து நம்மளை பார்த்துனுக்குதோ, ஏண்டி நான் இல்லைன்னு நினச்சின்னு எவன் கூடயே போய் டீ குடிக்கிறியா என்று கேட்கிறாளோ என்று பார்க்குறாள். இல்லை, கண்கள் மூடிதான் இருக்கிறது. அவள் ஆம்புலன்ஸை மூடிட்டு மறுபடியும் போய் இவன் கூட உட்காந்துக்கிறா. பிரமாதமான பல இடங்கள் இருக்கிறது. இன்னும் ஒரு அதிகாலையில் அவர்கள் ஒரிசாவை தாண்டுகிறார்கள். தாண்டினா ஒரு இடத்தில் 20-30 யானைகள் அவருடைய ஆம்புலன்ஸுக்கு முன்னால் கிராஸ் ஆகிறது. இவன் வண்டியை நிறுத்திட்டு அவள் தூங்கினுங்கிறா. அவளை எழுப்பி இங்கே பார் என்று கேட்கிறாள். அவள் வாழ்க்கையில் ஒரு யானையை, அவள் வாழ்க்கையில் யானை அவள் தெருவில் 5 பைசாவுக்கும் 10 பைசாவுக்கும் பிச்சை எடுக்கிற யானையைத்தான் அவள் இதுவரையிலும் பார்த்திருக்கிறாள். இவ்வளோ கம்பீரமான காட்டு யானைகளை அவள் பார்த்ததே இல்லை. எல்லா யானைகளும் அவளை கிராஸ் பண்ணி போகிறது. பிரபஞ்சன் எப்பொழுதுமே சொல்வார், யானைகள் என்பவர்களை நான் தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கு ஒப்பிட விரும்புகிறேன். யானைகளுக்கு தன்னுடைய பலம் தெரியாது. இல்லை என்றால் ஒரு பாகன் சொல்லுகிறான் என்பதற்காக அவைகள் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் பிச்சை எடுக்குமா என்று எப்பொழுதுமே கேட்பார். அந்த கம்பீரமான யானைகளை அந்த ஆம்புலன்ஸின் பக்கத்திலிருந்து கண்ணாடி வழியாக அவள் பார்ப்பாள். அந்த டிரைவர்கிட்ட சொல்லுவா, எங்கே இந்த மாதிரியான அதிசயங்களை பார்த்தாலும் ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்திட்டு எனக்கு காட்டுறீங்களா என்று சொல்வார். அவள் வாழ்க்கையில் அதிசயங்களை அவள் இதுவரையிலும் பார்த்ததே இல்லை. அவ்வளவு புழுக்கம், அவ்வளவு வலி, அவ்வளவு சிராய்ப்பு, அவ்வளவு காயம், அவ்வளவு துயரம், அவ்வளவு கண்ணீர் எல்லாம் கொண்ட ஒரு அக்ரஹாரத்தினுடைய ஒரு இருண்ட அறைக்குள் பூரணி என்கிற அந்த பெண் இத்தனை வருடம் அடைபட்டு கிடந்தால் ஒரு ஆம்புலன்ஸ் அவருடைய வாழ்க்கையின் எல்லா கதவுகளையும் ஒரே நாளில் திறந்து விட்டு விட்டது. இப்பொழுது இன்னும் போகிறாள். இப்பொழுது வண்டி ஸ்லோவாகிறது. அந்த இவள் முழித்து கொண்டு தான் வருகிறாள். அவங்ககிட்ட கேட்குறா, மழையா என்று கேட்கிறாள். ஆமாம். அவன் கையை வெளியே, பிரமாதமான இடம் அது, கையை வெளியே நீட்டி மழை தண்ணீர் கையில் படுகிறது. டக்குன்னு அவன் கையை இழுத்துக்கிறான். ஏன்னா மாதவன் நாயை கையை உள்ள இழு என்று சொல்லுகிறானோ என்று அவள் பதறுகிறாள். ஓ இல்லை, அவன் எப்படி சொல்லுவான், அவன் தான் செத்துட்டானே என்று அதை உணர்ந்தவனாக. எவ்வளவு கவித்துவமான இடம். இந்த டிரைவரு அவள் கையை பிடிச்சி மறுபடியும் மழைக்காக காட்டுவான். இப்போ முழுக்க கேட்டை திறந்து வண்டியை நிறுத்திட்டு அவங்க 2 பேரும் இறங்கி போய், இந்த பொண்ணை இறங்கி போய் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த மழையில் நனைந்து கொள் என்று அந்த டிரைவர் சொல்கிறார். நண்பர்களே, 2 நாளைக்கு முன்னால் வரையிலும் இந்த பொண்ணு யாருன்னு அவனுக்கு தெரியாது, இந்த டிரைவர் யாருன்னு அவளுக்கு தெரியாது. மனிதர்களுக்குள்ளாக இவ்வளவு நட்பும் இவ்வளவு தோழமையும் இவ்வளவு அன்பும் பீரிடுகிற ஒரு இடம் வருகிறது. அவள் மழையில் ஆசை தீர நனைகிறாள். நனைந்து கொண்டே ஒரு நிமிஷம் அந்த டிரைவரை பார்த்து சொல்கிறாள், நீங்களும் வாங்க மழையில் நனையலாம் என்று சொல்கிறாள். அவனும் சேர்ந்து அந்த மழையில் நனைகிறான். நனைச்சி முடிச்சுட்டு 2 பேரும் வண்டியில் உட்கார்ந்து புறப்படுகிறார்கள். அவன் சொல்கிறான், நீங்கள் போய் ட்ரெஸ் மாற்றிக்கங்க என்று சொல்கிறான். அவன் சொல்கிறான், இல்லை, 7 வருடமாக இந்த உடம்பு, இந்த திரேகம் காய்ந்து போயிருக்கிறது. எனக்கு இந்த ஈரம் தேவைப்படும். இந்த ஈரத்திலேயே நான் பயணம் செய்ய விரும்புகிறேன். 7 வருடமான புழுக்கம் இந்த மழை நீரில் அடித்து கொண்டு போக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒரு வகையில் குழந்தையை தண்ணீரில் குளிப்பாட்டுவார்களே, அப்படி குளிப்பாட்டி பரிசுத்தமான ஒரு மனுஷியாக நான் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் வண்டியை ஓட்டுங்க என்று சொல்கிறார். நண்பர்களே, ஏதோ பிசுபிசுப்பாக அவள் உணர்ந்தாள் என்று நரன் எழுதுகிறார். அந்த நிமிடத்தில் அந்த வேன் நிற்கிறது. அவன் சொல்கிறான், இல்லை, இதுக்கு மேலேயும் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸோட ஈரத்தோடு பயணம் பண்ண முடியாது, நீங்கள் தலையை துவட்டி வேறு ட்ரெஸ் மாற்றிக்குங்க என்று சொல்லுகிறார். எங்கே மாற்றுறது என்று அவள் கேட்கிறாள். முதல் முறையாக ஒரு அந்நிய ஆணிடம் நாம் நிற்கிறோம் என்கிற ஒரு சின்ன பதட்டம் அவளுக்கு வருகிறது. இப்போதுதான் ஒரு ஆணினுடைய சுயரூபம் தெரியும் என்கிற ஒரு 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 பயங்கரமான எதிர்பார்ப்பு அவளுக்கு வருகிறது. அவன் சொல்கிறான், வேன் கதவை 2ஐயும் திறந்து விட்றேன், அது உங்களுக்கு நல்ல மறைப்பை கொடுக்கும், அங்கே போய் மாற்றிக்கங்க என்று சொல்லிவிட்டு டிரைவர் சீட்டில் வந்து உட்கார்றான். இப்போ அவள் அங்கே போய் மாற்றப் போகிறாள். நரன் எழுதுகிறார், மீண்டும் ஒரு முறை என் உயிரே போனாலும் செத்த பிணமே ஆனாலும் மாதவன் முன்னால் என் நிர்வாணத்தை காட்ட முடியாது என்று அவள் முடிவெடுத்து அந்த கதவை மூடிவிட்டு
மறுபடியும் டிரைவர்கிட்ட வந்து இந்த இடம் எனக்கு செட் ஆகலை, நான் அந்த இருட்டில் போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டுமா என்று கேட்கிறாள். இருட்டில் போய் அவள் ட்ரெஸ் மாற்றிக்கொள்ள எல்லா ஏற்பாடுகளையும் அந்த டிரைவர் செய்து தருகிறார். நண்பர்களே, தான் கணவன் என்று நம்பி ஒருவன் இத்தனை வருடங்களாக்க ஒரு தடவை கூட அவளுக்கு இந்த அன்பை, இந்த ஸ்பரிசத்தை, இந்த தோழமையை அவள் உணர்ந்ததே இல்லை. யாரோ ஒரு டிரைவர், யாரோ ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இந்த நீண்ட பயணத்தில் இவ்வளவு தோழமையை, இவ்வளவு அன்பை, இவ்வளவு பிரியத்தை ஒரு மனுஷி மீது கொட்டிக்கொண்டே இருக்கிறார். இந்த கதை அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. அவர்கள் வாரணாசியை போய் அடைகிறார்கள். வாரணாசியில் அவனை தூக்கி அந்த சிதையில் வைத்து கொளுத்தி முடிக்கிறார்கள். கதையை நான் இன்னும் விரிவாக சொல்ல முடியும், ஆனால் நான் அதற்குள்ளாக போக விரும்பவில்லை. கடைசியாக நரன் ஒரு வரி எழுதுகிறார். முதன் முறையாக இன்னொரு ஆணை அணைத்து கொள்ள வேண்டும் என்று பூரணிக்கு தோன்றியது என்று அந்த கதையை நரன் முடிக்கிறார். நண்பர்களே, ஒரு சிறுகதை என்பது, ஒரு நாவல் என்பது இதுவரையிலான நாம் வாழ்ந்த வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்க வேண்டும். இதுவரையிலும் நமக்கு போதிக்கப்பட்ட போதனைகளை தர்க்கத்துக்குள்ளாக்க வேண்டும், அது கேள்விக்குள்ளாக்க வேண்டும், தர்க்கம் செய்ய வேண்டும். இதில் எது சரி, எது நியாயம் என்கிற ஒரு இடத்திற்கு ஒரு வாசகனை அது அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த படைப்பாக இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். ஒளி பொருந்திய தமிழின் ஒளியை, தமிழ் தந்த அறிவொளியை, தமிழ் தந்த அழகொளியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஒரு சிற்றுரையாக இதை அமைத்துக் கொள்ளலாம். பொதுவாக பிள்ளைகள்கிட்ட பேசும்போது நான் கேட்பேன், தமிழ்னா என்னப்பா அப்படிமே, தமிழ்னா மொழி அப்படிம்பாங்க. இப்போ மொழின்னா என்னப்பான்னு கேட்பேன். அவங்க கொஞ்சம் யோசனைக்கு அப்புறம் நான் பேசுறது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க பேசுறது நான் புரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு தகவல் தொடர்பு கருவி அப்படிம்பாங்க, ஒரு கம்யூனிகேட்டிங் டூல். நான் உடனே எங்கள் பிள்ளைகள்கிட்ட கேட்பேன், அப்போ தமிழ் வெறும் கம்யூனிகேட்டிங் டூல் மட்டும்தானா அப்படின்னா ஒரு மௌனம் வந்துடும். நீங்கள் பார்க்குற மாதிரி தான் எங்கள் பிள்ளைகளே என்ன பார்ப்பாங்க, கேள்வியாக கேட்குறாரேன். அந்த கேள்விகள் தானே நல்ல விடையை கொண்டு வரும். அப்போ இல்லை, அதையும் தாண்டி புனிதமானது, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னா என்ன புனிதமானது, அதில் என்ன இருக்கு? தமிழாசிரியர்களுக்கு வேற வேலை இல்லையா? புனிதமானது, பண்பாடு, விழுமியம், இப்படியே பேசிக்கிட்டே பாதி காலத்தை ஓட்டிட்டீங்க. நீங்கள் கேட்குறது யோசனை எனக்கு புரியுது. வெறுமனே பண்பாடு விழுமியம் மட்டுமல்ல, தமிழ் வாழ்வு தரும், வாழ சொல்லித்தரும். எனக்கு வாழ்வு தந்த தமிழின் சில பகுதிகளை, எனக்கு வாழ்வை சொல்லித்தந்த தமிழின் சில பகுதிகளை உங்களிடம் சொல்ல விளைகிறேன். ஒரு கூலி தொழிலாளியின் மகனாக பிறந்து, ஒரு கூலி தொழிலாளியாக வார்க்கப்பட்டு, ஒரு கூலி தொழில் சார்ந்த ஒரு சூழல் இருந்த என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது தமிழ். இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்தது தமிழ். பரவாயில்ல, நான் அழைச்சிட்டு வந்தாங்க, எல்லாரும் கை தட்டிட்டாங்க, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த என்ன சார் செஞ்சது? ரொம்ப அழகா இன்னைக்கு இந்த தமிழ் எங்க ஐயா புண்ணியத்தில், எங்க ஐயாவோட வழிகாட்டுதல்ல இன்னைக்கு எங்கெங்கேயோ போய் பேசிட்டு இருக்கோம். புலவர் ஐயா வழிகாட்டுதல்ல பொருள் தந்தது, புகழ் தந்தது, அதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்வு தந்தது. என்ன வாழ்வு தந்தது? எனக்கு தமிழை அறிமுகப்படுத்தியதில் பள்ளி காலத்தில் கண்ணதாசனுக்கும் வைரமுத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. 9ஆம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு ஒரு கவிதை, கண்ணதாசனுடைய ஒரு கவிதை வந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கவிதை என்னமோ தெரியல, அதுக்குள்ள ஒரு ஈர்ப்பு. கவிஞன் யான் ஒரு காலக்கணிதம், கருப்படு பொருளை ஒருப்பட வைப்பேன், புவியில் யான் ஒரு புகழுடை தெய்வம், பொன்னினும் விளை மிகு பொருளின் செல்வம், இவை சரியென்றால் இயம்புவதன் வேலை, இவை தவறாய் எதிர்ப்பன் வேலை, ஆக்கள் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன், பகவர்தம் வாளுக்கும் பயப்பட மாட்டேன், பாசம் மிகுந்தேன், பற்றுதல் மிகுந்தேன், ஆசை தருவன் அனைத்தும் பற்றுவேன், உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லையாயின் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புறதேனே ஊர்ப்புற தருவேன், பாண்டோர் கம்பர் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன், வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்பு எழுதுக தீர்ப்பு, காடாய் மேடாய் மரமாய் மாறாதிருக்க யான் வனவிலங்கல்ல, மாற்றம் என்பது மானிட தத்துவம், தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு சுடாது, நானே தொடக்கம் நான் உரைப்பதுதான் சட்டம் சொல்லி முடிப்பார். இதுல என்ன எனக்கு என்ன சார் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கவிஞனும் இறைவனும் ஒன்று. ஒரு படைத்தல் தொழிலை செய்கிறனால் கவிஞனும் இறைவனும் ஒன்றுங்கிற இடத்துக்கு நகர முடியுதுன்னா
அது எவ்வளோ பெரிய சிறப்பு, எவ்வளோ பெரிய ஒரு மொழி, எவ்வளோ பெரிய ஆளுமை. அன்னையிலிருந்து கவிதையை, கவிஞனை பிடிக்க ஆரம்பிச்சு. ரைட். வைரமுத்து வேற வகையில் காதலை சொல்லி தந்தார், காதல் வாயிலாக தமிழ் காதலை சொல்லி தந்தார். அப்படியே நகர்ந்துட்டே இருந்த வாழ்க்கை பற்றின ஒரு யோசனை, வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்குது. நான் ஐயா எஸ்ராயா கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அதான் பேசிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஒரு 10 நிமிட உரையாடல். இந்த வாழ்க்கைங்கிறது இன்பமும் துன்பமும் நிறைந்தது. இதில் இன்பத்தை எப்படி நுகர்றது, துன்பத்தை எப்படி மறக்கிறது, கொஞ்சம் குழப்பமாகவே இருந்துச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முந்தி சங்க இலக்கியத்தில் பக்குடுக்கை நன்கணியார்னு ஒரு புலவர், பக்குடுக்கை நன்கணியார்னு ஒரு புலவர் எழுதுறாரு. ரொம்ப அழகான பாட்டு. ஓரில் நெய்தல் கரங்க, ஓரில் ஈர்ந்தன் முளவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிய, பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு வரைப்ப, படைத்தோன் மன்ற பண்பிலாளன், இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்ப அதன் இயல்புணர்ந்தோரே. என்னது இப்படி பாட்டெல்லாம் நடத்துனீங்கன்னா நீங்கள் தமிழ் வாத்தியா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க ஐயா. ஒன்றும் இல்லை, ஒரு தெருவில் ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். அதே தெருவில் இன்னொரு வீட்டில் ஒருத்தருக்கு திருமணம் ஆகிருக்குது. இந்த இறந்தவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அழுகுறாங்க, திருமணமானவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரே நேரத்தில் இன்பத்தையும் துன்பத்தையும் தந்திருக்கிற இந்த இறைவன் பண்பில்லாதவன், நான் சொல்லலை, புறநானூறு சொல், இறைவன் பண்பில்லாதவன், இந்த வாழ்க்கையும் துன்பமயமானது, இன்னாதம்ம உலகம். அப்போ துன்பமயமான ஒரு வாழ்க்கைனா அப்போ என்ன செய்கிறது சொல்கிறான் பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது இன்பமும் துன்பமும் நிறைந்ததுன்னு யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ, இன்னாதம்ம இவ்வுலகம் இனிய காண்ப அதன் இயல்புணர்ந்தோரே. இந்த வாழ்க்கை இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டா மகிழ்ச்சியா இருந்துடலாம். இன்பம் மட்டும்தான் வரும், துன்பம் மட்டும்தான் வரும் நினைக்க வேண்டாம், ரெண்டும் மாறி மாறி வருங்கிறத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். இப்படி வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு நகர்ந்தோம்னா திருமண வாழ்க்கைக்குள்ள போக வேண்டியதா இருக்கு. திருமண வாழ்க்கையை எப்படி சரி செய்யறது, திருமண வாழ்க்கைக்குள்ள எப்படி சந்தோஷமா இருக்கிறது. ஒரு சங்க இலக்கிய பாட்டு நிறைய இருக்குது. ஒரே ஒரு பாட்டு எனக்கு பிடிச்சது, என்னை யோசிக்க வைத்த பாட்டு. 3 வரிங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 3 வரி, முதல் 3 வரி, இம்மை மாறி மறுமையாகினும் நீயாகியர் என் கணவனை, நானாகியர் நீ நெஞ்சு நேர்பவளே. என்ன சொல்லியிருக்கணும், நீயாகியர் என் கணவனேன்னு. அடுத்த வரி, நானாகியர் என் மனைவி தானே சொல்லியிருக்கணும். ஆனால் அவ சொல்லலை. என்ன சொல்றான், நானாகியர் நீ நெஞ்சு நேர்பவளே. அப்போ அடுத்த பிறவியிலையாவது உன் மனசுக்கு பிடிச்சவளா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பிறவி இல்லைன்னு அர்த்தமா? இல்லை. அப்போ யோசனை எப்படி இருக்கு, ரொம்ப அழகா. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நான் காணும் பொருள் யாவும் நீ ஆக வேண்டும். அப்போ இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது எனக்கு தமிழ் சொல்லித்தருது. அன்பும் அறனும் உடைத்தான இந்த இல்வாழ்க்கை பண்பும் பயனுமில்லாது நீதிமன்றங்களில் வழக்காடு மன்றங்களில் இருக்கிற சூழலுக்கு இந்த மாதிரியான ஒரு வழியை தமிழ் காட்டுகிறது. இப்போ ஒரு கேள்வி வரலாம், சார் இதெல்லாம் இப்போ தேவையா சார், இதெல்லாம் இப்போ சொல்லியே ஆகணுமா சார்? இங்கே என்ன ஆயிட்டு, தமிழ் அந்த மொழி சார்ந்த அரசியல் மயப்படுத்தப்பட்டு சில அரசியல்வாதிகளுக்குள்ளாக போனதுனால எனக்கு இந்த அரசியல்வாதியை பிடிக்காதப்போ இந்த சித்தாந்தத்தை பிடிக்காம போயிடுச்சு. இப்போ தமிழ் பற்றி பேசுறியா, இனி இந்த கட்சியை சேர்ந்தவன், இந்த அமைப்பை சேர்ந்தவன் சொல்லிட்டு அரசியல்வாதியை பிடிக்காம போனால் பரவாயில்ல, மொழி சார்ந்த விஷயங்களை பிடிக்காம போகிற ஒரு தலைமுறை இருக்கிறது. அந்த தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு தமிழாசிரியராக, ஒரு தமிழ் வளர்த்த பிள்ளையாக நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். திருக்குறள் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்றால் அந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள். எனக்கு என் மனசுக்குள்ளாக ஒரு பாதிப்பை, ஒரு பாடத்தை ஏற்படுத்திய ஒரு திருக்குறள். ஒரு துன்பம் வருது, திருப்பி நம்ம அங்கே தான் இருக்கோம், அந்த இடத்துக்குள்ளேயே நகர்றோம். ஒரு துன்பம் வருது, வருத்தமா இருக்கு. அப்ப துன்பம் வந்தா வருத்தம் தானே வரும், ரைட்டு தானே? அப்போ வருத்தம் வந்தா போய் திருவள்ளுவர்கிட்ட கேட்கிறப்ப என்ன சொல்றாரு, துன்பம் வந்தா நல்லதுங்கிறார். துன்பம் வந்தா நல்லதுங்கிறார். என்னையா துன்பம் எப்படி நல்லதா இருக்க முடியும்னு கேட்டா, எனக்கு ஒரு சூழலே நடந்துச்சு. ஒரு தனியார் கல்லூரியில் வேலை பார்த்தேன். வேலை பார்க்குறப்ப ஒரு சின்ன விபத்து, கை உடைஞ்சிடுச்சு. வீட்டில் உட்காந்துருந்தேன், யோசனை, பல்வேறு யோசனை. அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே, நமக்கு ஏன் கை உடைஞ்சது, நமக்கு ஏன் துன்பம் வந்தது அப்படி யோசனை பண்ணுறப்ப திருவள்ளுவர் சொல்கிறார், நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு இந்த கை உடைஞ்சப்ப சிலர் வருத்தப்பட்டிருப்பான், ரொம்ப சிலர் சந்தோஷப்பட்டிருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம்.
என்ன சொல்றார்? ஆமா, உண்மையாலுமே எங்க காலேஜ்ல 2 பேரும் ஸ்வீட் வாங்கி கொடுத்தாங்க ஐயா. எனக்கு கை உடைஞ்சிடுச்சு, நான் ஒரு வாரமா கல்லூரிக்கு வரமாட்டேன்னு 2 பேரும் ஸ்வீட் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கேட்டிலும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளக்கும் கோல். உனக்கு ஒரு துன்பம் வந்துடுச்சுன்னா அந்த துன்பம் உனக்கு யார் உற்றார், யார் உறவினர், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அளவுகோலா இருக்கும்னு உலக இலக்கியங்கள் சொல்லிராத ஒன்றை தமிழ் சொல்லி இருக்கிறது. அதனால்தான் தகத்தகாய தமிழ் அப்படின்னு நாங்க அதை சொல்ல வந்திருக்கிறோம். இப்படி நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு வள்ளுவரை விட ஔவையாரை ரொம்ப பிடிக்கும். ஔவையாரை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சுருக்கமா சில செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். ஔவையார் சொல்வார், மருந்தே இல்லாம வாழ முடியுமா? முடியும். ரொம்ப அழகா சொல்றார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி புனின். ஆனா ஔவையார் 2 வார்த்தையில சொல்லிட்டாங்க, பசித்து புசி. அப்ப ஔவையார் 2 வார்த்தையில சொல்லிட்டாங்க. இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப இந்த ஔவையார் என்ன சொல்றாங்க? நமக்குள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்து இருந்துட்டே இருக்கும். யார் பெரியவங்க? நமக்குள்ள நான் பெரிய ஆள், நான் பெரிய ஆள், நான் பெரிய ஆள் ஒரு ஓடுதுல. இதுக்கு சரியான அடி அடிச்சது ஔவையார். சரியான அடி ஔவையார் அடிக்கிறாங்க. ஒரு பெரிய அரங்கத்துக்கு போறாங்க. அங்க நிறைய புலவர்கள் இருக்கிறாங்க. அந்த புலவர் மன்றத்தில் எல்லாரும் எந்திரிச்சு எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும்னு சொல்றாங்க. ஔவையார் நிப்பாட்டுங்கிறாங்க. இப்படி அந்த பாட்டை நான் ஒரு கற்பனைக்குள்ள கொண்டு போறேன். இந்த ஊர்ல இருக்கிற யாரோ ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தபதி, ஒரு ஆர்கிடெக்ட் வர சொல்லுங்க, ஒரு தூக்குநாங்குருவி கூடு செய்ய சொல்லுங்கன்னு சொல்றாங்க. தூக்குநாங்குருவி கூடு, அந்த பறவை தன் கால்களால் அழகுகளால் மழையில வீணா போகாத, வெயில்ல வீணா போகாத ஒரு கூடு கட்டுது. முடியாது. சரி, தூக்குநாங்குருவி கூடு வேணா, ஒரு கரையாம்புத்து, ஒரு தேனடை, ஒரு சிலந்தி வலை, முடியாது. அப்புறம் என்னடா பெரிய ஆளுன்னு கேட்குறாங்க. வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாரும் செய்ய அறியதால் யாம் பெரிதும் வல்லோமை என்று வலிமை சொல்ல வேண்டாங்கால் அவரவர்க்கு அது. அப்ப நம்ம பிள்ளைகள் இது எங்க புரிஞ்சுக்கிறது? என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லும் போது சொல்வேன், எல்லாருமே பொறியாளர், எல்லாருமே மருத்துவர் அப்படின்னு இல்லை. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும், அதை கண்டுபிடிங்க. அப்ப எனக்குள்ளாக ஒரு திறமை இருக்கிறப்ப எங்க பேராசிரியர் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நாம பிறந்து வர்றப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாவி கொடுத்துருப்பாங்க. அந்த சாவி எடுத்துட்டு நாம் சரியான பூட்டை திறக்கிற போது அது சரியான வாழ்க்கையாக அமையும். அப்ப யோசிச்சு பார்க்குறப்ப இந்த விஷயம் தெரியுது இல்லையா? இதே மாதிரி யார் பெரியவங்கிறது திருவாரூர்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சு. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவங்கிற ஒரு போட்டி வருது. சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார், பார்க்க முடியல. ஆனா காலமேக புலவர் விஷ்ணுவுக்கும் திருமாலுக்கும் ஐடியா சொல்றார். அட போங்கடா, நீங்க 2 பேரும் திருவாரூர் வந்திருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். திருவாரூர்ல எங்க பார்க்கலாம்னு கேட்டா, பறவை நாச்சியார் விட்டு மேல் நிலப்படியா ஒருத்தரும் கீழ் நிலப்படியா ஒருத்தரும் இருந்திருந்தீங்கன்னா மேல்முடியையும் திருவடியையும் பார்த்திருக்கலாங்கிறாங்க. ஆனார் இளையே அயனும் திருமாலும் காணார் அடிமுடி முன் காண்பதற்கு மேனால் எந்தை பிரான் திருவாரூரில் நடந்த பறவை திருவாயில் படி. வெறும் வாசப்படிதான், சிவபெருமான் போனதுனால அது திருவாயில் படியாக மாறிவிட்டது. அப்ப எவ்வளவு செய்திகளை தமிழ் சொல்லிக் கொடுக்கிறது. இது மட்டுமா? பக்தியை எனக்கு விளங்க வைத்தது, பக்தி எது என்று புரிய வைத்தது. நமக்கு பக்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன், மாத சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், நாளாரினில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன். இப்படி இருந்தாதான் பக்தி நினைச்சிருந்தோம்ல. அதை மாத்துனது தமிழ். நட்டகல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே முணுமுணுக்கு மந்திரங்கள் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோங்கிறான். ஒரு சட்டியில ஆக்குற அந்த கரியினுடைய சுவை அந்த சட்டிக்கு தெரியாது, சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியுங்கிற அந்த உணர்வு கடவுள் என்பதை புரிய வைத்தது தமிழ். அன்பு நண்பர்களே, இப்படி நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். பாரதியின் ஒரு பாட்டு பாடப்புத்தகத்தில் பாடமாகவே வைக்க வேண்டிய ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டு பற்றி நான் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறேன். ரொம்ப அழகான பாட்டு. சென்றது நீ மீளாது மூடரே, சென்றது நீ மீளாது மூடரே, எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றொழிக்கும் கவலையினும் குழியில் விழுந்து குமையாதீர், சென்றதனை குறித்தல் வேண்டா. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவர் எண்ணம் அதை தின்னமுறை நினைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருப்பீர். யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில கவலைக்குள்ளாகவே சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், அதை மாற்ற வேண்டும். இப்ப இந்த தமிழ் என்னை படிப்பாளி ஆக்கியது, படைப்பாளி ஆக்கியது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஐடி எலக்ட்ரீஷியன் படிச்சுட்டு ஒரு மின்பணியாளர் வேலைக்குள்ள மூழ்கி இருந்த எனக்கு கவிதை மேல இருந்த காதலால பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் அஞ்சல் வழியில இளங்கலை தமிழ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது.
அந்த இளங்கலை தமிழ் படிச்சுட்டு இருக்கும்போது பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் தஞ்சை நான் தனராசன் அவருடைய வீட்டுக்கு நான் வயரிங் வேலைக்காக போறேன். அப்போ வயரிங் வேலைக்காக போறப்ப அவர் என்னை பார்த்துட்டு நல்லா படிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு மன்னார்குடி கல்லூரியில் முதுகலை தமிழ் மாலை நேர வகுப்புக்கு என்னை ஆற்றுப்படுத்துகிறார். மாலை நேர வகுப்புல முதுகலை தமிழ் முடிச்ச எனக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பெருந்தகை ஆரூர் ராமநாதன் ஐயாவுடைய நட்பு கிடைக்கிறது. அவரால் அவருடைய வழிகாட்டலில் முனைவர் பட்டம் பெற்ற நான் அந்த முனைவர் பட்டத்தை முடித்து பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வு முடிச்சுட்டு திருவாரூரில் ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு பேராசிரியராக சேர்ந்து அந்த கல்லூரியின் முதல்வராக மாறி இன்னைக்கு உங்கள் முன்னால் நிற்கிறேன். என்னுடைய ஒரு புத்தகம் முழுமை நோக்கில் தமிழர் பண்பாடு என்கிற ஒரு புத்தகம் இன்னைக்கு நூலக ஆணை பெற்று தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நூலகங்களிலும் அது பாடமாக இருக்கிறது. இப்போ யோசனை பண்ணி பார்க்குறப்போ இந்த விஷயங்களை எனக்கு தந்தது தமிழ். அந்த தமிழின் அன்பை, அந்த தமிழின் ஒளியை நீங்கள் எல்லாம் சுவாசிக்கிற போது, பார்க்கிற போது இந்த உலகம் மிகச்சிறந்த அர்த்தமுடையதாக உங்களுக்கான வாழ்க்கையை காட்டுவதாக தமிழ் இருக்கிறது என்கிற செய்தியை சொல்லி அன்பை போதிக்கிற தமிழிலிருந்து அன்பின் வழியான ஒரு கவிதையை சொல்லி நிறைவு செய்கிறேன். அன்பு நாம் புரிந்து கொள்ளும் போது அம்மாவை மறந்து விட முடியாது. கவி பேரரசு வைரமுத்து அவருடைய அம்மா கவிதையை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்யலாம். 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே ஓம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காற்றெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு ஓன் கீர்த்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுது என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குளமகளே என்னை பிறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமக்கவில்லை, வயிற்றில் நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிடுச்சு, கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னான்னு நினைச்சிருப்பேன், கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ, இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாம கிடந்த என்ன வளர்க்கறதுக்கு அந்த வைரமுத்து சொல்றார். என்ன நிறைய செய்திகள், குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சு வரும், வைகையில ஊர்மொழுக வள்ளூரும் சேர்ந்தழுக கைப்பிடியா குட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற மகன் இருக்கான், உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கான்னு அழுதுகிட்டே அந்த கவிதையை வைரமுத்து முடிப்பார். அன்பு நண்பர்களே, அன்பை விதைக்கிற, அன்பை போற்றுகிற, இன்ப துன்பங்களை சமமாக சமநிலைப்படுத்தி பார்க்கிற தமிழின் ஒளியை தரிசிப்போம், தமிழ் ஒளியின் வழியிலேயே ஒரு நல்ல வாழ்வை வாழ்வோம் என்கிற தகவலை சொல்லி அருமையான இந்த நிகழ்விற்கு வாய்ப்பு தந்த அத்துணை சான்றோர்களுக்கும் மன ஒளி மெய்களால் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.